தொடர்ந்து இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பாக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் ஆலையை அமைக்கிறது கூகுள் நிறுவனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விரைவில் சந்திப்பு என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. காவி உடையில் திருவள்ளுவர் இருப்பது போன்ற படத்துடன் அழைப்பிதழ் வெளியிட்ட ஆளுநர் மாளிகை. திருவள்ளுவர் திருநாளையொட்டி வெளியிட்ட அழைப்பிதழால் சர்ச்சை. முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரளா விண்ணப்பித்த செய்தியை வெளியிட்ட நியூஸ் 18. முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என செல்வ பெருந்தகை அன்புமணி வலியுறுத்தல். தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனாவுடன் நீர்வளத்துறை செயலாளர் சந்தீப் சக்சேனா சந்திப்பு. முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரளா முயற்சிக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆலோசனை. சென்னை தாம்பரம் அருகே நோ பார்க்கிங் பகுதியில் நிறுத்தப்பட்ட அரசு பேருந்து. புதுச்சேரியில் இருந்து வந்த பேருந்துக்கு 1000 ரூபாய் அபராதம் விதித்த காவல்துறை. கடலூர் அரசு மருத்துவமனையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸை இயக்கிய சிறுவன். 2 பெண்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. எதிர்காலத்தில் எப்படி நடந்து கொள்வார் என உத்தரவாத மனு தாக்கல் செய்ய சவுக்கு சங்கருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரிய மனு மீதான இறுதி விசாரணை ஒத்திவைப்பு. நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரின் தோட்டத்தில் ஆய்வு செய்த சிபிசிஐடி போலீஸ். தடயங்கள் ஏதேனும் உள்ளதா என தோட்டத்தை தோண்டி பார்த்து ஆய்வு. பழைய குற்றால அருவியில் காலை 6 மணி முதல் மாலை 5:30 மணி வரை மட்டுமே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. மெயின் அருவி உட்பட மற்ற அருவிகளில் குளிப்பதற்கான அனுமதி விரைவில் வழங்கப்படும் என தென்காசி ஆட்சியர் பேட்டி. வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்ற நிலையில் நாளை மறுநாள் உருவாகிறது ரீமல் புயல். வங்கதேசம் நோக்கி செல்லும் என்பதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பில்லை. நீலகிரி, கோவை, தென்காசி, நெல்லை, குமரிக்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகரில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தகவல். திருப்பூர் அருகே கோயிலை சூழ்ந்தபடி ஓடும் நொய்யல் ஆறு. ஈரோடு மாவட்டம் நம்பியூரில் அடித்துச் செல்லப்பட்ட அழகன் பாளையம் சாலை. கொரோனா பரவலில் மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது தட்டை தட்டி ஒலி எழுப்புமாறு சொன்னவரையா கடவுள் அனுப்பினார். பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டல் செய்து வீடியோ வெளியிட்ட ராகுல். எங்கிருந்தாலும் உடனடியாக திரும்பி சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும். பாலியல் வழக்கில் சிக்கிய பேரன் பிரஜ்வால் ரேவண்ணாவுக்கு மதச்சார்பற்ற ஜனதாதள தலைவர் தேவகவுடா எச்சரிக்கை. பெண் மருத்துவருக்கு பாலியல் தொல்லை தந்த மருத்துவ பணியாளர். உத்தராகண்டின் ரிஷிகேஷ் எய்ம்ஸ் மருத்துவமனை வார்டுக்குள் ஜீப்புடன் நுழைந்து கைது செய்த போலீஸ். மகாராஷ்டிர மாநிலம் தானேவில் ஆலையில் பாய்லர் வெடித்து பயங்கர தீ விபத்து. 4 பேர் உயிரிழந்த நிலையில் 25 பேர் படுகாயம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் குறைவு. சென்செக்ஸ் சுமார் 1200 புள்ளிகள் உயர்ந்து 75,000 புள்ளிகளை கடந்த நிலையில் நிப்டியும் 23,000 புள்ளிகளை நெருங்கியது.
தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தொடர்ந்த வழக்கில் முன்னாள் மனைவி பீலா வெங்கடேசன் பதில் தர தற்போது ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகமும் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் இந்த நீதிமன்ற செய்தியாளர் மதன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸும் பீலா வெங்கடேஷும் திருமணமான பிறகு செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் ஒரு பங்களா வாங்கியிருந்தார்கள். அங்கு வசித்து வந்த பிறகு இருவருமே கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்து வருகிறார்கள். இதன் பிறகு அந்த பங்களாவிற்கு பீலா வெங்கடேஷ் ஒரு காவலரை நியமித்திருந்தார். கடந்த 18ஆம் தேதி அந்த வீட்டுக்கு வந்த ராஜேஷ் தாஸ் அந்த காவலாளியை தாக்கி வெளியேற்றியதாக பீலா வெங்கடேசன் ஏற்கனவே கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய பேருள்ள அந்த பங்களாவின் மின் இணைப்பை துண்டிக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர் மனு அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் அந்த பங்களாவின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இதை எதிர்த்துதான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜேஷ் தாஸ் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை பார்க்கும்போது, அதாவது விவாகரத்து தொடர்பான ஒரு வழக்கு ஆலந்தூர் நீதிமன்றம் தற்போது நிறுவியுள்ளது. ஆனால் எரிசக்தி துறையின் முதன்மை செயலராக உள்ள பீலா வெங்கடேசன் தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி அதிகாரிகளுக்கு கொடுத்த அந்த அழுத்தத்தின் காரணமாகவே தற்போது தன்னுடைய வீட்டில் அந்த மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதி பாலாஜி முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது ராஜேஷ் தாஸ் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், அதாவது பங்களாவுக்கான அந்த வீட்டு கடன் மற்றும் மின் கட்டணம் ஆகியவற்றை ராஜேஷ் தாஸ் தான் செலுத்தி வருகிறார் என்ற ஒரு விளக்கத்தை கொடுத்தார். எனவே அந்த மின் இணைப்பை துண்டித்து தடை விதிக்க வேண்டும், மீண்டும் மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என தற்போது தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் பீலா வெங்கடேசன் ஆகியோருக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இந்த வழக்கு விசாரணை மீண்டும் மே 29ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. பாலா, நன்றி மதன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. எங்கிருந்தாலும் உடனடியாக திரும்பி வந்து சட்ட நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று பிரஜ்வலுக்கு தேவகவுடா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு மதசார்பற்ற ஜனதா தள தலைவர் தேவகவுடா எச்சரிக்கை விடுத்திருப்பது தொடர்பான செய்தியை பார்க்கிறோம். எனது பொறுமையை சோதிக்க கூடாது என்று தேவகவுடா குறிப்பிட்டிருக்கிறார். பல பெண்களுக்கு பாலியல் தொல்லை தொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அது தொடர்பான காட்சிகள் வெளியாகி கர்நாடக அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. இந்திய அளவில் இது பேசுபொருளாக பேசப்பட்ட நிலையில் அவர் வெளிநாடு தப்பியிருக்கிறார். இந்த நிலையில் அவருக்கு பேரனுக்கு தாத்தா எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சரியான நேரத்தில் ரேஷன் கடைகளை திறக்காவிடில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை ஊழியர்களுக்கு அதிரடி எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. சரியான நேரத்தில் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும். அப்படி திறக்காத பட்சத்தில் அந்த ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அவினேஷ். அவினேஷ், என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டது? ரேஷன் கடைகளில் நேரத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை ஒரு அதிரடியான உத்தரவை வெளியிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக நியாய விலை கடைகளில் நேரத்தை முறையாக கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது கடுமையான துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என கூட்டுறவுத்துறை அறிவித்திருக்கிறது. நியாய விலை கடைகளை பொறுத்தவரை உரிய நேரத்தில் திறக்க பணியாளர்களுக்கு ஏற்கனவே அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இருப்பினும் சில பகுதிகளில் சில நியாய விலை கடைகள் உரிய நேரத்தில் திறப்பதில்லை என பொதுமக்களிடமிருந்து வரப்பெற்ற புகாரின் அடிப்படையில இந்த உத்தரவுகளை கூட்டுறவுத்துறை பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை மற்றும் புறநகரில் காலை 8:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரையும், பிற்பகல் 3 மணி முதல் இரவு 7 மணி வரையும் செயல்பட வேண்டும் என்பது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள உத்தரவு. ஆனால் சில மாவட்டங்களில முன்கூட்டியே, அதாவது 5 மணிக்குள்ளாகவே தங்களுடைய நியாய விலை கடைகளை அடைத்திருப்பது போன்ற பொதுமக்களிடமிருந்து வரப்பட்ட புகார் அடிப்படையில மீண்டும் அதை அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் 6 மணி வரையும் செயல்பட வேண்டும் எனவும் இந்த சுற்றறிக்கையில வலியுறுத்தி இருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு உரிய முறையில் இதன் மூலமாக பொருட்கள் வழங்கப்பட வேண்டும். இதனை கடைபிடிக்காத பணியாளர்கள் மீது
கடுமையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவும் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிற நிலையில நியாய விலை கடைகளில் உரிய கடைகளை திறந்து வைத்திருக்க வேண்டும் என கூட்டுறவுத்துறை அதிரடியான உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. ஸ்ரீராம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.